மற்றொரு அண்மை செய்தி. அண்மையில் தமிழக அரசு வெளியிட்ட டெட் தேர்வு மதிப்பெண் குறைப்பு அரசாணைகள் மாற்றுத்திறனாளிகள் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டு உள்ளதாக கூறி சென்னை நந்தனம் ஆண்கள் கலைக்கல்லூரி முன்பாக 3வது நாளாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளி மாணவர்களின் ஆசிரியர் சங்கத்தினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை அசார் வழங்க கேட்கலாம். வணக்கம் அசார், விவரம் என்ன? வணக்கம் மஞ்சுளா. ஆர்வலை குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளி மாணவர்கள் ஆசிரியர் சங்கம் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 3வது நாளாக நந்தனம் ஆடவர் கலை கல்லூரி முன்பாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக அண்மையில் தமிழக அரசு வெளியிட்ட டெட் தேர்வு மதிப்பெண் குறைப்பு அரசாணையில் மாற்றுத்திறனாளிகள் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளனர் என்றும், குறிப்பாக கடந்த 4.5 ஆண்டுகளாக இதை வலியுறுத்தி போராடி வருவதாகவும், ஆனால் இந்த விடியா திமுக அரசு எங்களது போராட்டங்களை ஒரு பொருட்டாக கருதாமல் இது போன்ற அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதை மாற்றுத்திறனாளிகள் நலன் கருதி தற்போது 78 மதிப்பெண்ணாக உள்ளதை 60ஆக குறைக்க வேண்டும். மேலும் கடந்த 2023 முதல்வர் அறிவித்த மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு ஆட்சேர்ப்பு தேர்வினை அரசு விரைந்து நடத்த வேண்டும். அதேபோல் வட மாநிலங்களில் வழங்கப்படுவதை போல் தமிழகத்திலும் குறைந்தபட்சம் 6000 ரூபாய் உதவித்தொகை வழங்க வேண்டும். இது தொடர்பாக 3வது நாளாக இன்று நந்தனம் ஆண்கள் கலை கல்லூரி முன்பாக தங்கள் உரிமைக்காக போராடியவர்களை குண்டுக்கட்டாக இழுத்து காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த விடியா திமுக ஸ்டாலின் ஆட்சியில் இது போன்ற ஒரு அவல நிலையை தொடர்ந்து காணப்படுகிறது. மேலும் இந்த திமுக கொடுங்கோல் ஆட்சிக்கு இந்த தேர்தலில் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்று விமர்சனமும் எழுந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மஞ்சுளா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அசார்.